ஒன்றுக்கும் உதவாதவன் என்ற பெயர் எடுத்து வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்தவன் எப்படி இந்தியாவின் தலை சிறந்த பணக்கார சிஇஓவாக மாறினான்? நில்லு. சின்ன வேலையை முடிக்க இவ்வளவு நேரமா? மார்க்கெட்ல செம ரஷ் ஆத்த, அதான் லேட் ஆயிடுச்சு. உன்னை பாக்குறதுக்கு ஆளுங்கெல்லாம் வராங்க. பெரிய செலிபிரிட்டியா நீ? நீ பண்ண சாதனையை பார்க்கணும், பக்கத்துல வந்து காட்டு. உனக்கு கீரை கட்டு கூட வாங்க தெரியாதா? நீ எதுக்குதான் லாய்க்கு? வீணா போனதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. வீணா போச்சாத்த? பாழா போச்சு என் பொண்ணு தலையெழுத்து மாதிரி. தன்னுடைய அப்பா சொன்ன ஒரே காரணத்திற்காகத்தான் சந்தனா ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் இந்த திருமணத்தில் மாமியார் திலகவதிக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன் மாப்பிள்ளையை ஏதாவது குறை சொல்லி வேலை வாங்கிக் கொண்டே இருந்தார். மறுபக்கம் சந்தனாவும் ஹரிஷும் பெயருக்குத்தான் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தனர். இதை பயன்படுத்தி இருவருக்கும் விவாகரத்தை ஏற்படுத்த திலகவதி முயற்சி செய்து கொண்டே இருந்தார். பேபி, அவனை பத்தி எது சொன்னாலும் கோவப்படுறானா? அவன் எவ்வளவு பெரிய தத்தின்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. நானே சொல்றேன் அவனை டிவோர்ஸ் பண்ணுமா. 2 வருஷம் ஆகியும் எந்த வேலைக்கும் போகாம வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கான். அம்மா, எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது? அவ எந்த வேலை செய்யலனாலும் என்ன நல்லா பாத்துக்கிறான்.